வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாவு பூச்சி போகிறதுக்கு நீங்கள் என்ன மருந்து போட்டீங்க அதை சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இந்த ரோஜா பூச்செடியெல்லாம் இலை ஒரு மாதிரி குட்டம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா தெளிவு கொடுத்து பூ கொடுக்கறதுக்கு என்ன மருந்து போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நல்லா மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா பூச்சியே இருக்காதுங்க. அந்த மழை விழுது இல்லைங்களா, மழை துளி அதிலேயே வந்துட்டு அந்த பூச்சி எல்லாம் கீழே போயிடுமா, அது எப்படி என்ன ஆகுன்னு தெரியல. ஆனால் பூச்சி இருக்கிறதில்ல. பனி டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக புழுகு, அப்புறம் வந்துட்டு இந்த கம்பளி பூச்சி மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பூச்சியெல்லாம் சின்ன சின்னதாக நிறைய செடிங்கள்லாம் வைக்கிது. அதை வந்துட்டு நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி நல்லா வெயில் டைமில் தான் அந்த மாவு பூச்சி பார்த்திங்கன்னா நிறைய வைக்கிது. அதுக்கு வந்துட்டு மெயினாக நான் கொடுக்குற மருந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்துட்டு எந்த வேலை எப்படி இருந்தாலும், வேலை எவ்வளோ டைட்டாக இருந்தாலுமே மாடியை வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் கூட்டிடுவேன், க்ளீன் பண்ணிப்பேன், சுத்தமாக வச்சுப்பேன். நான் கொடுக்குற மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து தான். இது ஒன்றும் பெரிய லெவலில் பெரிய மருந்தெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம குடித்தோம்னா ரொம்பவே பாதிப்பு உண்டாகிடும். அதனால் ரொம்பவே உஷாராக இருந்துக்கோங்க. இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணி குளிச்சிக்கோங்க. இது வந்துட்டு சாதாரண எறும்பு மருந்து தாங்க. இது பேர் வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் அவ்வளோவா க்ளீனாக வராது, நானே ஒரு அரைக்குறை, அதனால் நான் படித்து காமிக்கலை. நீங்களே பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு பவுடர் மாதிரி தான் இருக்கும். அந்த பவுடர் மாதிரி இருக்கிறத தண்ணி விட்டு நல்லா கரைச்சி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லையா இந்த மாதிரி ஒரு டப்பாயில் ஹோல்ஸ் போட்டு அந்த பவுடர் மாதிரி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பா ஃபுல் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக நான் அடிப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி கொட்டி விடலாம் செடிங்களுக்கெலாம். இந்த மாதிரி பவுடராக செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா காலையில் பனி ஈரத்துலேயே செய்யுங்க. ஒரு 6 மணி போலலாம். நான் வந்துட்டு இப்போ ஒரு 6:15 இல்லை 6:20 இருக்கும். இவ்வளோ நேரத்துக்கே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பனி ஈரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர் வந்து இலை மேலே நல்லா அப்படியே ஒட்டிக்கும். எந்த ஒரு சின்ன சின்னதாக பூச்சி இருக்குது, புழுகு இருக்குது, அதெல்லாமே வந்து இந்த மருந்துக்கு நல்லாவே கேட்கும். அது அப்படியே செத்து போயிடுமா என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் உருவாகாது. நல்லா இலை ரோஜா பூச்செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இலை வந்துட்டு தெளிவாக இருக்குங்க. நான் வந்துட்டு இந்த மருந்தை தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு 20 நாளைக்கு ஒரு டைம் அப்படி கொடுக்கறது. பாருங்கள், இதை எறும்பு தான் படமாக போட்டிருக்காங்க. எறும்பு மருந்து தான். இதை வந்து எறும்புக்கு தான் போடுவாங்க. நிறைய எறும்புக்கு லைட்டாக தூவி விட்டாங்கனாவே எறும்பு ஃபுல்லாக செத்து போயிடும். இதை வந்துட்டு நான் செடிங்களுக்குமே எங்கள் வீட்டுக்காரர் தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடிங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது இந்த மருந்து. கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட டப்பாயில் நல்லா போட்டு மூடி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தூவி விடுங்க. நான் தூவிட்டுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க.
நான் வந்துட்டு எல்லா செடிக்குமே தூவியிருக்கேங்க. புதினா செடிக்கும் அடுத்ததாக கீரை செடி இருக்கு இல்லையா, இந்த 2 செடிக்கு மட்டும்தான் போடலை. ஏன்னாக்கா அது நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால நான் அதை போடலை. இதெல்லாம் பூ தானே பூக்குது, அதனால் போடலை. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த செடியெல்லாம் நிறைய மாவு பூச்சி இருந்ததுங்க. ஆனால் இந்த மருந்து மட்டும்தான் ஒரே டைம் தான் கொடுத்தேன். அந்த ஒரு டைம்க்கே பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. இது நம்ம திராட்சை செடி இப்போ நல்லாவே கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் துளுத்து வந்துட்டுருக்கு. அதுக்குமே சரி போட்டு விடலாம். இதுவுமே பழம் வந்து நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் அதில் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சம் பூ வைக்கிது, நம்ம இப்போவே போட்டு விடலாம், ஏதாச்சும் சின்ன சின்னதாக பூச்சி இருந்தால் செத்து போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் திராட்சை பழம் கொடி எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம திராட்சை கொடி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பழைய வீடியோலாம் போயிட்டு பாருங்களேன், அப்போ தான் கட் பண்ணி விட்டுருப்பேன். இப்போ எவ்வளோ சீக்கிரம் துளுத்து வந்திருக்கு பாருங்களேன். ஒவ்வொரு கனவுலையும் நிறைய பூ வச்சுருக்குங்க. நிறைய பழம் கொடுக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இந்த மருந்தை வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி ஸ்ப்ரே பண்ணியுமே விடலாம். அதுவுமே செஞ்சுருக்கேன் ஒரு டைம், மாவாகவும் போட்டிருக்கேன். இப்போ பனி பெய்யறதுனால சரி நம்ம பொடியாக வந்து போட்டு விட்டுறலாம், அது பனி ஈரத்தில் அப்படியே உக்காந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மாவாகவே போட்டு விட்டுருக்கேன். நம்ம வெயில் டைமெல்லாம் அடிக்கும்போது தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணுறதை விட இந்த மாதிரி போட்டோம்னா இன்னுமே நல்லா கேட்குது. அதனாலே நான் தண்ணியில் கரைச்சி போடாமல் இந்த மாதிரி காலையில் பனி ஈரம் இருக்கும்போதே இந்த மாதிரி ஸ்ப்ரே பவுட்ராகவே போட்டு விட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகுதுன்னா தொடர்ந்து கண்டினியூவாக என்ன மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஒரு மருந்துமே இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. அடி உரம் கொடுத்துருக்கேன், மிச்சப்படி மருந்துன்னு எதுவுமே நான் கொடுத்ததில்லை. இந்த பூச்சி மருந்து, இந்த எறும்பு மருந்து மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். எறும்புக்கு போடுறோம் இல்லையா, அந்த மருந்து மட்டும்தான். எறும்பு சாக் பீஸ் வருது இல்லையா, அதே தான் வந்து எறும்பு மருந்தாகவும் வருதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த எறும்பு பொடியை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வரேன். இந்த செடியெல்லாம் கூடமே போட்டிருக்கேங்க. போன வீடியோவில் என்ன மருந்து போடுறீங்க, ரோஜா பூச்செடி சரியாக வரல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக நீங்கள் எந்த மருந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதனால தான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் இதுக்குன்னே எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.